வெல்கம் டு கொடா குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கால் சூப். சீசன் ஆரம்பிச்சிருச்சு. உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியான ஆரோக்கியமான ஆட்டுக்கால் சூப் வாரம் ஒரு முறை குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க. ரொம்ப விலை கொடுத்து மட்டன் வாங்கி செய்கிறதுக்கு பதிலாக இந்த ஆட்டுக்கால் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு மட்டனை விட ஆரோக்கியமான ஆட்டுக்கால் சூப் நீங்கள் செஞ்சு வாரம் ஒரு முறை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க உடம்பு ரொம்பவே நல்லா டெவலப் ஆகும். அதே போல் சத்துக்களும் இந்த ஆட்டுக்கால் சூப்பில் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக எப்படி குக்கர்லேயே செய்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சூப் செய்கிறதுக்கு ரெண்டு ஆட்டுக்கால் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த ஆட்டுக்கால் கடையில் வாங்கினதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை நல்லா நெருப்பில் வாட்டிட்டு அதுக்குள்ளே இருக்க ஹேர் எல்லாமே வெளியில் இருக்க ஹேர் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் காய வச்சுருக்காங்க. இது மாதிரி பதப்படுத்தி வச்சுருக்கணும். இது மாதக்கணக்கில் இருக்கும். அப்படியே இது வெயில் சீசன் அப்படிங்கிறதுனால இதை நல்லா வாட்டி வெயிலில் காய வச்சுருக்கலாம். மழை சீசன் அப்போ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும். இப்போ இந்த ஆட்டுக்காலை சமைக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே செஞ்சிடக்கூடாது. ஒரு அகலமான பவுலில் சுடு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்குள்ளே இந்த ஆட்டுக்காலை போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வெளியில் எடுத்துகிட்டு அதில் குட்டி குட்டியாக மண் இல்லாட்டினா அதில் இருக்க முடி எல்லாமே இருக்கும். அதை அப்படியே நம்ம சுரண்டி எடுத்துடலாம். இது மாதிரி ஒரு கத்தியை வச்சுட்டு லைட்டாக சுரண்டி எடுத்திங்கன்னா போதும். அதில் இருக்க மண் எல்லாமே வந்துடும். நம்ம ஆட்டுக்காலை வெளியில் தொங்க விட்டுருப்போம், காய வச்சுருப்போம். அதனால இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். ஆட்டுக்காலுக்கு உள்ளே இருக்க அந்த சத்துக்கள் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ வெளியில் இருக்கிறதெல்லாம் லைட்டாக நீங்கள் சுரண்டி எடுத்தால் போதும். இது எல்லாத்தையுமே சுரண்டி எடுக்கணும்னா அவசியம் இல்லை. அதே மாதிரி இது காஞ்சிருக்கனால லைட்டாக தான் விட்டு வரும். இதே பச்சையாக ஆட்டுக்கால் வாங்கி நீங்கள் செய்யும் போது கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடும். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த ஆட்டுக்காலை போட்டுட்டு இது ஃபுல்லாக நல்லா நனையிற மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சத்தூள் படம் போது அது நல்ல ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறனால அதில் கொஞ்சம் ஏதாவது கிருமிகள் இருந்தால் கூட வந்துடும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நான்வெஜ் எல்லாமே இது மாதிரி மஞ்சத்தூளில் க்ளீன் பண்ணி எடுப்போம். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வெட்டி எடுத்துட வேண்டியதான். இது மாதிரி ஒரு கட்டை வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் ஒரு அருவாள் எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட நெயில்ஸ் தேவையில்லை. உங்களால் கட் பண்ண முடிஞ்சால் அதோட நெயில்ஸை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அப்படியே கட் பண்ணி போட்டுருங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம மேக்ஸிமம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இது மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கும்போது இது மாதிரி கட்டை வச்சுருந்தீங்கன்னா கட் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். கீழே டைல்ஸும் வீணாகாது. அப்படிங்கிறதுனால இதை 1-2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் இப்போ ஆட்டுக்கால் சூப்பு செய்கிறதுக்காக ஒரு சிம்பிளான மசாலா ரெடி பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. இது கூடவே 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம். இப்போ குக்கரில் ஆட்டுக்கால் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் குறைப்பாக அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 சின்ன ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 சொம்பு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கூட குறைச்சி தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் அதிகமாக நீங்கள் ஊற்ற வேண்டாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விளக்கெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு நம்ம விசில் விடலாம். நம்ம ஏன் இவ்வளோ தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா அந்த ஆட்டுக்காலுக்குள்ளே இருக்க அந்த சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கும். நல்லா ஸ்டாக் மாதிரி ஃபுல்லாகவே இறங்கும். அதுக்காக தான் இவ்வளோ தண்ணி நம்ம சேர்க்குறோம். அப்படிங்கும்போது நல்லா விசில் விடணும். 8-10 விசில் நீங்கள் விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 8-10 விசில் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேக் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஹேக் அப்படின்னா நம்ம ஆட்டுக்காலோ இல்லை நம்ம சாப்பாடு வைக்கும்போதோ வழிஞ்சு அப்படியே வெளியில் வரும் பருப்பு இதெல்லாம் வைக்கும்போது அது எல்லாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ட்ரிக். இது மாதிரி நாபில் இருக்க அந்த விசில் எடுத்துகிட்டு டிஷ்யூ பேப்பர் வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த டிஷ்யூ பேப்பரை இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சென்டரில் ஒரு ஹோல் போட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க விசிலை இது மேலே வச்சுக்கோங்க. இப்போது குக்கர்லேருந்து நம்ம தண்ணி எப்படி இருந்தாலும் வெளியில் வழிஞ்சு வரும். அது எல்லாமே இந்த டிஷ்யூ பேப்பர் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். வெளியில் வராது. வெளியில் வர்றப்போ இந்த டிஷ்யூ பேப்பரில் அப்சர்வ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது கீழெல்லாம் சிந்தி நம்மளோட ஸ்டவ் எல்லாமே அசிங்கப்படுத்தாது, செவர்லலாம் தெரிக்காது. இப்போ பாருங்கள், 8-10 விசில் விட்டு நான் எடுத்துட்டேன். குக்கர்லேருந்து வெளியில் தெரிக்காமல் இந்த டிஷ்யூ பேப்பர்லையே எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த பியூட்டிஃபுல்லான ட்ரிக் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டுக்கால் மட்டும் இல்லை, பருப்பு வைக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வெளியில் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஆட்டுக்காலில் இருக்க அத்தனை சூப்பும் நல்ல கொழுப்பு பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு பாருங்கள். நம்ம தண்ணி அவ்வளோ ஊற்றிருந்தோம், எல்லாமே சுண்டி நல்லா கொழுப்பு பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு. இது குழந்தைங்கலேருந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. 1 கப் மட்டனுக்கு ஈக்குவலாக இந்த ஒரு சின்ன பவுல் ஆட்டுக்கால் சூப் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா போதும். அவ்வளோ சத்துக்களும் இந்த சூப்பில் இருக்குது. இந்த ஆட்டுக்காலை நீங்கள் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம். இதை அப்படியே வச்சு நீங்கள் குழம்பு வச்சிடலாம். இந்த சூப்பை மட்டும் குடிச்சிட்டு ஆட்டுக்காலை வேஸ்ட் பண்ணாமல் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியான இந்த ஆட்டுக்கால் சூப் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வச்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.